கல்யாணத்தை முடிக்கணும்னு. எனக்கு என்ன பொண்ணை வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்ற? பொண்ணு எல்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஓகேமா, இத மாதிரி நிறைய எதிர்பார்க்கறாங்கப்பா. இருக்குப்பா, நான் பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் எதுவும் இல்ல. சரி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை அதான் நான் சொல்றேனே, எனக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லண்ணே. எங்க இனிமேலும் கல்யாணத்தை காரணமா சொல்லி அட என்னப்பா நீ இப்படி சொல்ற? சொல்லுங்க. சொல்லு. நல்ல பையன் அமையட்டும், நானே போன் பண்ணி சொல்றேன். ஒரு பொண்ணு வீடுதான் இப்பதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்குள்ள, மாப்பிளை பார்க்க சொல்லி ஒரே பிரஷர். மேலும் நான் அந்த பொண்ணுக்கு ஒரு டிவோர்ஸ் ஆன மாப்பிளையா போய் தேடணும். தயவு செஞ்சு ஒரு பொண்ணாண்டிய கல்யாணம் பண்ணிக்க முடியும். கல்யாணத்துலதான் என் வாழ்க்கையே இருக்கு. அண்ணா, அந்த பொண்ணை நான் சரிடா, டிவோர்ஸ் இல்ல நீ சரின்னு சொல்லுவாப்பா. நான் அவங்கள பேசி ஒத்துக்க வைக்கிறேன்னு. எனக்கு அது பரவாயில்லண்ணே. அண்ணா, நம்ம நிறைய பொண்ணு பார்த்துட்டு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கறதும் சரிதானே. இப்போ மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால எனக்கு அவங்க ஓகே தானே சொல்ற. எனக்கு தான் எதுக்கு நீ ஒரு வாரம் இல்லைண்ணே, எனக்கு இந்த பொண்ணே ஓகே. நீங்க பேச என்னண்ணே வேலை செய்யாம உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் இல்லடா, வேலை எல்லாம் நடந்து நான் பெரிய வீட கட்டணும். 4 பேருக்கு 4 ரூம் எல்லாம் பெருசா கட்டணும். ஆளுக்கு நடுவுல நல்லா பெரும்புறோம். ஒரு ஒரு பீரோமோ அந்த டைனிங் புது ட்ரெஸ் சொன்ன உடனே ஞாபகம் எடுத்துறியா? பல்லவன் ட்ரெஸ்க்கு காசு கொடுத்துட்டேன். ஆனா எடுப்பானா தான் தெரியல. அண்ணே நான் போய் எடுத்து வந்துடுறேன். அப்ப நான் காசு தரேன், நீங்க போய் எடுத்துக்கங்க. வேணும்னு நானே கேட்கறேன், கேட்காமலாம் இருக்க மாட்டேனே. கண்டிப்பா கேட்கறேன். சரி, வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன் சார். நம்ம தீபாவளிக்கு வேற என்ன பண்ண போறோம்? நீயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் கிரேவி ஏதாவது பண்ணிக்கலாம். முறுக்கு அதிரசம் எல்லாம் வெளியே ஆர்டர் கொடுத்துருக்கேன், அங்க வாங்கிப்போம். பேசுனேன், நிலா வீட்டுல பெரிய என்ன சரிலாம் கொடுப்பாங்களாம். இப்படிதான் எல்லா தீபாவளியும் சந்தோஷமா போச்சு. அவ ஆசைப்படுற மாதிரி, ஒரு அவளே எதிர்பார்க்காத மாதிரி அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சு நம்ம அசத்துறோம். நம்ம சூப்பரா கொண்டாடணும்ல. என்ன சொல்லணும்? அவ்வளவுதானே, பண்ணிடலாம். அதுக்கு என்ன, பலகாரம் யார் சுடுவாங்க? வேற யாரு? நீதான் சுட தெரியாதா? டீ முறுக்கு, அதிரசம், லட்டு, ரவா லட்டு, அப்படி ஏகப்பட்ட பலகாரம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா. அவ்வளவு சீக்கிரமா உன்னை நம்பி தானே நான் வந்தேன். கத்துக்க ஆரம்பிச்சா கூட அடுத்த தீபாவளிக்கு தான் பண்ண முடியும். அடுத்த தீபாவளி பத்தி பேசிட்டு இருக்க நீ? அடுத்த தீபாவளி பத்தி பேசிட்டு இருக்கியா? ஆனா அவளுக்கு இந்த தீபாவளி அடுத்த வருஷத்துக்கு அவ நம்ம வீட்டுல கொண்டாந்து தீபாவளிக்கு நல்லா செமையா பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்கேன். கேட்டுருவீங்கடா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சோழா. வேற என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணலாம்? இல்லையா, கரண்ட் தான் இருக்க. ஓ, வெடி போட போறாங்களா? நாளைக்கு பட போகுது, கொஞ்சம் தள்ளி அடிக்க உட்காருங்க. சரிண்டா, உண்ணா அது சரி. வா, அங்க அம்மா இன்னைக்கே போட்டு வெடிக்கிறானுங்க. தீபாவளி நீங்க பட்டாசு வெடிக்கணுமா என்ன? தீபாவளிக்கு நான் தான் பட்டாசு வெடிக்கணும்னு ரூல்ஸே போட்டுருக்காங்க. நாங்க பட்டாசுலாம் வெடிச்சு. ஆமா வாங்க நீ வேண்டாம், எடுத்து வைக்க வேண்டாமா? அண்ணே என்ன நீ மறுபடியும் வருமா? வராதுல்ல, அடுத்த வருஷம் தான் வரும். ஆமாங்க, பல்ல வந்தா பட்டாசு வெடியா? ஏங்க அது வரைக்கும் பாருங்க, பட்டாசுலாம் எடுத்து உங்களை கூப்பிடுறதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க போலாம். வாணே வாணே பாருங்க, வந்து பாருங்க ஃபுல்லா ராக்கெட்ஸ். அம்மா மேல விழுந்தா என்னத்துக்கு ஆகுது? வாடா வரணும் பாப்போம். பல்லவா பத்தவே இல்லடா. போன தீபாவளிக்கு வாங்கின மிச்ச பட்டாசு கொடுத்தீங்களா? அண்ணி அங்க பாருங்க, பத்திருச்சு. கிரீன் கலரு. அண்ணே இதுக்குண்ணே அதுக்கு அதுல போட்டு தூக்கி போட்டுலாம்ல. இந்த மசாலா தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யாராவது மிதிச்சிட்டாங்கன்னா அதை தண்ணி நீங்க வெடிக்கலையா? இல்லங்க, நீங்க நான் அப்புறம் வச்சுக்கிறேன். பரவாயில்ல, பிடிங்க பிடிங்க. புஷ்பானம் இது வைடா. என்ன அந்த புஷ்பானத்தை எடுத்து வைடா, சீக்கிரம் வைடா. போ அண்ணே, எனக்கு அதெல்லாம் பயம்டா. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணே வாணே, ஏய் அண்ணன் கொடுக்குறா. வாங்கிக்கோங்க அங்கிள், வாங்க. நாள வரலமா, நமக்கு இது வாங்க தெரியுமா? சரி வாடா. டெரர் பீஸ், காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்க. போடு. ஏய் பாத்ரா, டேய் சரி போடுடா. வாங்கண்ணே. வாணா சின்ன பையன் நீ. நான் ஈனா வைடா புரிஞ்சு. என்னமோ அங்க வைக்க கூடாது. அண்ணா பத்திருச்சா? வெச்சிடா.
மாமா நிலா வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி தலை தீபாவளி நீங்க ராக்கெட் விட்டது எங்க வீட்ல இருந்து நல்லாவே தெரிஞ்சது. எனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என் மாமியார் செஞ்ச ஸ்வீட். Thank you. என்னம்மா எப்படி இருக்கீங்க? ஓ அந்த மாமாவா எங்க அண்ணி ஆட்டோ பம்பேக்க பயப்படுறாங்க. டேய் நீங்க எடுத்துட்டு வா வெடிக்கலாம். இதோ ஆட்டோ பம்பு எடுத்துட்டு வரேன். போடா போடா குரா தெரியுமா அடிப்பிய தலை தீபாவளி கொண்டாடியாச்சு. ஏன் இப்படி கையில வச்சு தூக்கி போடாத எத்தனை தடவை சொல்லிக்கிறேன் ஆ? ஏய் பக்கத்துல இவ்வளவு இந்த சைடு தூக்கி போனா என்ன ஆகும் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சம் வையே ஆ, என்னடா? ஏய், போய் ஏய், எடுத்து ஏய், வா. நீ போயிடு போ. போயிடு தள்ளிப்போ அப்படியே போயிடு வா, ஏய். வாடா. ஐய், பாண்டி. ஹலோ அதான் நீ கால் பண்ணது கேட்கல. சரி பரவாயில்ல பாண்டி இங்க வா நான் சொல்றேன். பாண்டி ஹாப்பி தீபாவளி. இரு உனக்கு தான் சுடிதார் வாங்க. பின்ன வேற யாருக்காக வாங்குவாங்களா? பார்த்ததும் பிடிச்சிச்சு வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? இல்ல தெரியுமா, அழகா செலக்ட் பண்ணிருக்க. எஸ் தான் வாங்கி. எனக்கு என்ன சைஸ் வாங்குறதுன்னு தெரியல. நான் என்ன ஒல்லியா? பின்ன நீ என்ன குண்டா? ரொம்ப விலைலாம் இல்ல, ஏதோ என்னால முடிஞ்சது வாங்கியிருக்கேன். பார்க்க தெரியுமா? இதை மறந்துட்டு பாரு, லட்டு வாங்க. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் பண்றேன். நல்லா சாப்பிடு. நீ வீட்டுக்கு போ, உன்னை தேட போறாங்க. இல்ல பாண்டி, நீ ஒரு கால் பண்ணி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி போய் ட்ரெஸ் வாங்கி எனக்கு புடி. தேங்க் யூ. சரி ஓகே போறாங்க. என் அண்ணெல்லாம் எப்பயோ ஊர் சுத்த போயிட்டான். உங்க அம்மா அப்பா வீட்ல வீட்டுல மாட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போ. நீ என்ன கலர் ட்ரெஸ் போடுவ? அண்ணன் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோம், அதை போட்டுப்பேன் அனுப்புறேன். சரி நீ போ.